கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 19ஆம் பாகத்தில் உங்களை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறது என்று சொல்லுவேன். ஆமென். அதாவது இயேசுப்பா நம்ம பார்த்து சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த வார்த்தையை பற்றி நம்ம எத்தனையோ பேர் நம்ம நம்பிட்டு இருக்கலாம், சொந்த நம்பிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சொந்த பந்தெல்லாம் அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க உதவி செய்யவா இருக்கும், அதை கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. ஆனா கர்த்தரை நீ நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவங்க அடைக்கலமும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பும் கொடுப்பாரு. தேவனை நம்ம என்னைக்குமே சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாருன்றத அந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலும் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். அப்படின்னா இதை நம்ம சொல்லணும். அதாவது தேவன் இயேசப்பா நம்ம பாதுகாப்பாரு, நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நம்ம ரத்த கொட்டைகள் மூடி பாதுகாத்துக்குவாரு, சட்டையின் கீழ் நம்ம மறைத்துக் கொள்வாருன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா சொல்லும்போது இயேசப்பா உங்களை அந்த வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. உங்களுக்கு கர்த்தர் நோக்கி நீங்க பேசும்போது தான் கர்த்தர் உடனே உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே, ஏன்னா கேட்கிறவங்க பெற்றுக்கொள்வார் என்று பைபிள் கொடுக்குற மாதிரி நீங்க கேட்கணும். உங்களுக்கு தேவையில்லை இல்லை அப்படி நீங்க இயேசப்பா அறிஞ்சிருந்தாலும் கூட நீங்க கேட்கும்போது ஒரு தகப்பன் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கேட்கும்போது ஆசையா, சரி நம்ம பிள்ளை கேட்கிறேன், நம்ம பையன் கேட்கிறேன் கொஞ்சம் ஓடி உங்களுடைய குரலை கேட்டு உடனே உதவி செய்ய கர்த்தர் தயாராக இருக்கிறார். அதனால இயேசப்பா நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.